ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கோட ரெசிபி அண்ட் டெக்கரேஷன் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு ட்ரையான பவுலில் 2 எக் சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எக் நல்லா ஓரளவுக்கு பீட் ஆனதுக்கப்புறம் 1/2 கப் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். சுகர் ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் நான் பீட்டரை ஃபுல் ஸ்பீடுக்கு மாற்றிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கிறேன். பீட்டரை அப்படியே வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சைடில் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு 6 இன்ச் பேனில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாத்திரத்தில் தான் பேக் பண்ணி காமிக்க போகிறேன். மரச்சட்டியில் கேக் வச்சு 30 மினிட்ஸ் பேக் ஆனதும் செக் பண்ணிவிட்டேன். இப்போ வெளியே எடுத்துடலாம். இப்போ இதை நான் 3 பீஸாக போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ விப்பிங் க்ரீம் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஸ்லோ ஸ்பீடில் இருந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். விப்பிங் க்ரீம் ஓரளவுக்கு பீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி நல்லா ஸ்டிக் பீக் வர வரைய பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஸ்டிக் பீக் வரவரை பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ சின்ன ஃப்ளவர் நாசிலில் கொஞ்சம் விப்பிங் க்ரீமை பைப்பிங் பேக்கில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறோம். நம்ம ஐசிங் பண்ணுற வரையும் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இப்போ ஐசிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேஸை வச்சுட்டு பேஸில் லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் வச்சுக்கிறேன். மேலே சுகர் சிரப் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே ஃபில்லிங்காக ஒயிட் சாக்லேட் துருவிக்கிறேன். இதே மாதிரி 3 லேயரையும் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். சைடில் இருந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்.
லாஸ்ட்டாக ஃப்ளவர் டிசைன் கொடுத்துட்டு சைடில் சின்ன சின்ன டிசைன்ஸ் கொடுத்துக்கிறேன். சென்டரில் நேம் எழுதுறதுக்காக ஸ்பேஸ் விட்டுருக்கேன். சாக்லேட்டை நான் துருவி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சைடில் கொடுத்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுதான் அதோட ஃபைனல் லுக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.